வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் வந்து நேற்றுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த 3 நாளுடைய லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து 21,800 அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். 800 850 இருக்குன்ட்டு மார்க்கெட் வந்து இந்த 20,850 தான் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து கீழே வந்து நமக்கு வந்து 21,850 அப்படிங்கிறது வந்து நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போ இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்கை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் மார்க்கெட் வந்து இப்போ இன்றைக்கி நடந்திருக்க க்ளோசிங் இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கீழே அடுத்து நமக்கு வந்து சப்போர்ட் வந்து 21,763 21,763 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து 21,650 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் கீழே வரும். என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து ஒரே நிமிஷம் நான் அதை காமிக்கிறேன். நான் வந்து இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது என்றைக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து February 14 இந்த February 14 என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து எமோஷ்னல் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எமோஷ்னல் பையிங். அப்போ மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த February 14 மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே வரல. மார்க்கெட் அதாவது வந்து க்ளோசிங் வந்து எப்போவுமே வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நடக்கணும் டெய்லி. ஸோ அந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வராமல் மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. என்றைக்குன்னா February 4 அதோட வேல்யூ ஏரியா லோ ஹை இந்த இருக்குது பாருங்கள். வேல்யூ ஏரியாவுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்னைய வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து அந்த வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வரவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து தொடர்ந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து மேலே வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழே வரவே இல்லை. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து இந்த ஹை இருக்கு இல்லையா, ஹை இந்த ரேஞ்சில், அதோட அந்த February 14 க்ளோசிங் இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் க்ளோசிங்கு. அந்த February 14 க்ளோசிங், அந்த க்ளோசிங்கில் தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து கீழே வந்தது அப்படின்னா அந்த லெவல்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த லெவல் இப்போ நம்ம நீ க்ளோசிங் கொடுத்துருக்கு இல்லையா, அப்போ இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியா ஹை. இந்த லைன் வந்து நமக்கு 21,768 இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். February 14 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் அப்போ அந்த February 14 அந்த எமோஷ்னல் பையிங் நடந்தது இல்லையா, அந்த சோன் வந்து இன்னும் கட் ஆகலை. அந்த சோன் கட் ஆகணும்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரணும். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வருமா அப்படின்னா இந்த லோவை இன்னைக்குள்ள க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்கை வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த இடம் சப்போர்ட்டு, அடுத்து இந்த இடத்தையும் நமக்கு வந்து 21,768 அப்படிங்கிற லெவலையும் மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வேல்யூ ஏரியாவுடைய ஹை, இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த க்ளோசிங்கை வந்து இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆப்ஷன் செயின்லேயும் நான் வந்து ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணேன். ஆப்ஷன் டேப்பில் பார்க்கும்போது ஆப்ஷன் டேப்பில் வந்து புட் சைடில் தான் வந்து ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி நீங்கள் வேணால் பாருங்கள். ஆப்ஷன் டேப்பில் பார்க்கும்போது புட் சைடில் தான் ஐவி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி க்ளோசிங் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி லோ இருக்கு இல்லையா, லோவுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து அடுத்து வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து இதை நிஃப்டிஸை நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கல. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவு ஒரு இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்போ வந்து நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 21,768 21,768 தாண்டி மார்க்கெட் கீழே வந்துன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 21,650 அந்த ரேஞ்சு வரைக்கும் மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு.
ஸோ அதை பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இதுதான் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம வந்து பார்க்குற ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் அந்த இடம் வந்து பிப்ரவரி 14 நடந்தது எமோஷனல் ஒரு பையிங் நடந்திருக்கு. அந்த மார்க்கெட் அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்து க்ளோசிங் கொடுக்கணும் எப்போவுமே. மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் நடக்குன்னா மறுநாள் வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். இல்லை அப்படின்னா ஓப்பனிங்கே வேல்யூ ஏரியாக்குள்ளே இருக்கும். அப்படி வரல மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போகணும். ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே மார்க்கெட் வந்து அந்த வேல்யூ ஏரியாவுக்கு வந்து டச் பண்ணிட்டு திருப்பி சப்போர்ட் எடுக்கும். ஸோ இது பிப்ரவரி 14 அப்புறம் இன்ன வரைக்கும் மார்க்கெட் வந்து வரல. ஸோ அதனால் வந்து வரலாம் அப்படிங்கிறது வந்து இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் நேற்றுக்கு நம்ம வந்து சொன்ன லெவல்ஸ் தான் 21,850 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்னு வச்சோம். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அந்த 21,850 அப்படிங்கிற லெவல்லே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப நேரமாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சு. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே மார்க்கெட் ட்ரேடிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், 11.25 கேண்டில் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திருப்பி வந்து க்ளோசிங்கே வந்து நமக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 2:30 3 மணி கேண்டில் கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடத்துல தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த 21,850 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் அப்போ நாளைக்கு இந்த லோ இருக்கு இல்லையா, அந்த லோவை தாண்டி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து நம்ம வந்து 21,768 அடுத்து அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே இந்த ஜோனுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து வரணும். மார்க்கெட் கண்டிப்பாக இந்த 21,650 21,700 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து வரும்னு நினைக்கிறேன் நான் வந்து நாளைக்கு. ஏன்னா இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம அந்த லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்குள்ளே லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் சைடில் ஒரு சின்னதாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம பார்க்குறது தான். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து பார்க்கும்போது உங்களோட ஒவ்வொரு நாள் சொல்லுவோம் டிபிஓ தான் மெயின். நமக்கு வந்து இப்போ நம்ம க்ளோசிங் கொடுக்குது அப்படிங்கிறத விட டிபிஓ பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகுது, நாளைக்கு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது, இல்லை இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகி நமக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி ஒரு 4-3 டிபிஓ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 3 டிபிஓ இந்த இதுக்கு கீழே கொடுத்துருச்சு அப்படின்னா, இப்போ இந்த லெவலுக்கு கீழே கொடுத்துருச்சுன்னா அப்போ அடுத்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்குறது வந்து இந்த இடத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துக்குள்ளே இந்த ஜோனுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே மார்க்கெட் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் நடக்குன்ட்டு. ப்ரீமியம் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் டேபிளில் வச்சு நம்ம வந்து ஐவி செக் பண்ணும்போது ஐவி எல்லாமே வந்து புட் சைடில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன் டேபிள் நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் எல்லாமே வந்து நாளைக்கு காலையில் ஓப்பன், ஏன்னா இன்றைக்கி க்ளோசிங்கில் வந்து ஐவி வந்து புட் சைடில் இருக்குது. அப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இதே ஐவி, ஏன்னா இதே புட் சைடில் ஐவி இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட் வந்து இந்த லோவை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து லோவை கிராஸ் பண்ணுது, ஐவி வந்து கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் ட்ரேட் எடுக்கிறது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு வேளை நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால ஒரு வேளை வந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஒரு சைட்வேஸ் மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா, அதனால் வந்து நம்ம வந்து இந்த லோவை கிராஸ் பண்ணும்போது ஐவி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நல்லாவே வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அடுத்து வந்து நம்ம வந்து சப்போர்ட் வந்து கீழே வரைக்கும் நம்ம சொன்ன லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சோனுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் நாளைக்கு காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. எப்போவுமே ஓப்பனை வச்சு பாருங்கள். ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு லோ இருக்குது, ப்ரீவியஸ் டே லோ, இந்த லோவையும் தாண்டி மார்க்கெட் கீழே வருது, ஐவி நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து புட் சைடில் சின்ன ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.